வணக்கம். இது வந்து மெட்டா மங்கீஸின் பாட்காஸ்ட். ஜெய் சூப்பராக இருக்குடா. என்னாச்சு? சும்மாவா? செம்மையாக இருக்கியா? முழுன்னு அழகாக இருக்கியா? சமத்துக்குட்டி மாதிரி. இன்னைக்கு வந்து இந்த ஒரு லேபிள் இல்லாமல் கூகுளே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறான். அந்த பேரை சொல்லலைன்னா நீ டெக் கம்பெனி இல்லைன்றானுங்க. 2 ஸ்டார் ஓரத்தில் அது போட்டு பாருங்க. கிறிஸ்மஸ் இல்லை. ஃபோமோ டெக் கம்பெனிக்கு ஒஸ்ட்டாக இருக்குன்னு முறை பார்த்தேன். அதாவது என்ன ஒரு ஆப் ஒருத்தர் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா சொல்லிடு, இல்லைன்னா நம்ம ஒரு டம்மி நினைச்சு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆப்பு கூட இல்லைண்ணே, ஃபோனு, கேமரா. இப்போ கேமரால ஏஐ ட்ராக்கிங் டாபிக் சொல்லிட்டேன். கேமரால அப்படியே சொல்ல, கேமரால முதற்கொண்டு இப்போ வந்து நோட் டேக்கிங் ஆப்ல கூட அது வருதுடா. நோட் டேக்கிங் ஆப்ல வர்றது புரியுதுன்னு. சரி, இன்னைக்கு வந்து ஹார்ட்வேர்லயே வருது. ஒரு மைக்கு வருது அப்படின்னா ஏஐ என்ஹான்ஸ்டு ஆடியோ இன்பில்டா இருக்கு. ஒரு கேமரா வருதுன்னா ஏஐ என்ஹான்ஸ்டு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு, ஏஐ என்ஹான்ஸ்டு இமேஜ் ப்ராசஸிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து இன்னும் லைட்டுக்கு மட்டும்தான் வரல, நமக்கு இன்னும் வரல. ஸோ ஏஐ அப்படிங்கிற வார்த்தையை பற்றி நீங்கள் பாட்காஸ்ட்டில் வந்து பேச போகிறோம். அது வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்து டயர்டான, போன வருஷம் வந்து கிரிப்டோ, பிட்காயின் எத்தீரியம்னாங்க. இந்த வருஷம் ஏஐ வந்து எல்லாருமே நாங்கள் டெக் நியூஸு மெட்டாமிக் எது எடுத்தாலும் வார்த்தை இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஸோ 2 பேரும் நேற்று உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தோம், சாட் ஜிபிடியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த டாபிக் போச்சு. சரி, இது அப்படியே பாட்காஸ்ட்டாக பேசிடலாமே. ஃபஸ்ட்டு ஏஐ வந்தப்போ என்ன நினச்சிங்க? முதல்ல எப்போ ஏஐங்கிறது லைக் ரியல் லைஃப்பில், படத்துலலாம் நம்ம ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம், வேறு பேரில் இருந்துச்சே தவிர முதல்ல ஏஐங்கிற ஃபீச்சர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் எனக்கு ஐடியா வந்துச்சு. இல்லைண்ணே, நீங்கள் ரியல் லைஃப்பில் ஆரம்பத்தில் இது வந்து எனக்கு அப்போ என்னன்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் இது இருந்துச்சு, இது சேட்பாட் ஒன்று இருந்துச்சு சின்னதாக, இந்த பின்னு மாதிரி ஒன்று இருக்கும். ஹாய் ஹவ் ஆர் யூ பயந்துட்டேன், பின்னு மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம டைப் பண்ணால் அது பேசும். முறை பார்க்க வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா பேசுதுன்னு பார்த்தா நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும். முறை வந்து நான் அந்த சேட் ப்ராம்ப்ட்டுன்னு பேசி பார்த்ததே அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு. அதை விட்டா அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். அதுதான் எல்லாருக்கும் அதை நான் இப்போ இது அது என்ன லைக் இந்த கஸ்டமர் கேரில் வர்ற இது. ஆனால் ஒரு சிலதெல்லாம் லைக் ஜென்ரேட்டிவ் மெசேஜாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சமாக இன்ட்ராக்டிவாக ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த பூம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கு? இவங்க அங்கே தான் இது வருவானுன்னு எனக்கு தெரியும்டா. இப்போன்னு இல்லை, ரொம்ப வருஷமாகவே இவங்களுக்கு இதை பண்ணணும், எல்லாருக்கும் இதுதான் ஆசை. என்னன்னா அவங்களுக்கு வந்து மனுஷனோட மூளை வந்து அவங்களுக்கு வந்து கம்மிங்கிற மாதிரியும் எனக்கு எல்லாருக்கும் இருக்குது. நம்மளை விட பெருசாக ஒன்று வந்து நம்மளை வந்து அதை வந்து கொண்டு வரணும்னு ஏன் யோசிக்கிறாங்கன்னே தெரில. அதனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுக்கட்டும், எல்லா க்ரியேட்டிவ் ரைட்டருங்க, ஃபிக்ஷன் ரைட்டருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டில் வந்து இது க்ரியேஷன் பண்ணும்போது முக்கியமாக ரோபோட்டுங்க நம்மளை மாதிரி ஆனால் என்ன ஆகுங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாங்க. கம்ப்யூட்டரோட பேசிக்கே உனக்கு வந்து இதோட இன்னொரு விஷயம் தானே, நம்ம வேலையை அது பண்ணால் எப்படி இருக்கணும். முதல்ல பார்த்தா சோம்பேறித்தனம், நம்ம வேலையை ஒன்று பண்ணுமான்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, அது கொடுத்துட்டு இவனுக்கு வாரம் தான் பண்ண போகிறானுங்க, திருப்பி யாரதோ தியானம் பண்ண போகிற மாதிரி பேசுவானுங்க. அது வந்து இங்கே தான் வரும், அதான் வரும். ஆனால் இது மேபி எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இப்போ இருக்க சும்மா ஒரு இதுக்கு ஃபுட் செயினில் கிட்டத்தட்ட டாப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இல்லை லைக் முன்னாடி எல்லாமே ஏதாவது ஒன்று அடிச்சு சாப்பிட்றதுக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் டூல் கண்டுபிடிச்சிட்டு அதையும் கொள்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்மளே ஒன்று கண்டுபிடிச்சி நம்ம அழிக்கிறதுக்கு ரெடி ஆகும் அந்த மாதிரி. ஏன்னா கரெக்ட், உலகத்திலே தன்னைத்தானே சாவடிச்சுக்கிறது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரே இனம் வந்து ஹியூமன். இல்லைண்ணே, லைக் ஏதாவது ஒரு செயின்ல ரிப்பீட் ஆகணும் இல்லை, ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. வந்து மிஞ்சி போனால் ஒரு வைரஸ் வந்து தான் சாவ போகிறோம். ஆமாம், மிஞ்சி போனால் ஒரு வைரஸா? அது எவ்வளோ வருஷம் தெரியுமா? அது மிஞ்சி போச்சு தான் நினச்சேன். எவ்வளோ தினமோட போட்டு உட்காந்துக்கிட்டு. அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அது ஏன் ஆர்டிஃபிஷியலுங்கிற வார்த்தை வரணும்? அது என்ன அவங்களுக்கு ஒரு கிரேஸ்ன்னு கேட்குறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க? இல்லை, இப்போது நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு சீரீஸ் பார்த்துட்டுருக்கேன், வெஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் என்ன, இது நோலனோட தம்பி, ஜானத்தன் நோலன் நினைக்கிறேன். அவர் வந்து எழுதி ஆட் பண்ண சீரீஸ் போல். லைக் சும்மா ரேண்டமாக ஏதோ வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சஜஷனில் த்ரெட்டில் ஏதோ பார்த்து நிறைய லிஸ்ட்டில் இது பேர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். அதோட கதை என்னென்னா, 2011 என்னமோ எடுத்துருக்காங்க அந்த சீரீஸு. வெஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு வேர்ல்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு கௌபாய் சிட்டி மாதிரி. அதில் ரோபோட்ஸ் க்ரியேட் பண்ணி ரோபோட்ஸ் ஹியூமன்ஸுக்கு நரேட்டிவ்ஸ் வச்சு ரியல் வேர்ல்ட்லேருந்து மனுஷங்க அங்கே போய் ரியல் லைஃப் கேம் மாதிரி விளாட்றாங்க. அந்த இடத்தோட பர்பஸே போய் சுட்டு விளாட்றது,
பொண்ணுங்களோட ஜாலியா இருக்குது. அவ்வளோதான். லைக் இப்போ அது இல்லாம GTA மாதிரி தான். அது இல்லாம நீங்க என்ன வேணா இருக்கும். லைக் வந்து கேம் இருக்கலாம், உள்ள என்ன வேணா இருக்கலாம். ரோபோட் தான் உள்ள இருக்கிறவங்க எல்லாம். ஆமா, உள்ள இருக்கவங்க எல்லாம் ரோபோட் தான். உங்களுக்கு கன் இருக்கும், அவங்கள்ட்டையும் கூட கன் இருக்கும், அவங்களும் கூட கொல்லலாம். ஆனா உங்களுக்கு எதுவும் ஆகாத மாதிரி கன் அது. அந்த கண்ணை அவங்க செத்துருவாங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா நீங்க பிளேயர், லைக் நீங்க காசு கொடுத்து உள்ள போறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்கள இந்த ஸ்லேவரி மாதிரி வச்சிருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா? ஸ்லேவரினா மாதிரிண்ணே. அது என்ன கேம், ஒரு படம் இருக்குமே, லைக் ஐயோ சின்ன வயசுல இருந்து ஒருத்தன் வளருவானே, பொய்ன்னு தெரியாம, பிக் பாஸோட முதல் படம் ட்ரூமன் ஷோ. வந்து அவன் மனுஷனா இல்லாம ஒரு ரோபோட்டா இருந்து உள்ள இருக்க நீங்க பாக்குற வியூவர்ஸ் இருக்கீங்களா, அதுக்கு பதிலாக நீங்க உள்ள போய் விளையாண்டிங்கன்னா எப்படி இருக்கும்? ஓகே டன். அந்த மாதிரியான ஒரு சீரீஸ் அது. அதில் வந்து ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்காத சில விஷயங்கள் அதில் இருக்கும். அந்த ரோபோட்ஸ்க்கு வந்து இன்டெலிஜென்ஸும் வரும், கான்சியஸ்னஸும் வரும். கான்சியஸ்னஸ் வருமா இல்லையாங்கிறதுக்குள்ளே தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். கதை ஒரு மாதிரி வந்துருச்சு வரல இருக்கு இல்லை அந்த மாதிரி ஒரு ஜோன் தான். இந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் வருது. ஆர்டிஃபிஷியல் எழுதும் போது கான்சியஸ் பற்றியும் உள்ளே வந்துடுறாங்க. வந்துடும் தானே என்னைக்கா இருந்தாலும் வராது இல்லைண்ணே. ஒரு எனக்கு நீங்கள் சொல்ல வர்றது புரியுதுண்ணே. பட் ஆனால் அது லாஸ்ட்டாக போவோம். இது இவ்வளோ சீக்கிரம் அதுக்கு வந்துட வேணாம். வீடியோ ஆரம்பிச்சோன்னே அப்புறம் மொத்த வீடியோவும் அதுவாக. ஸோ இது அதனால ஸோ அதுதான் அதோட முக்கியமான இது. ஸோ அதில் என்னன்னா அவன் வந்து பார்க்க மனுஷன் மாதிரியே இருக்கிறது ரெடி பண்ணுவான். ரோபோட் தான், ஆனால் எலும்பு மாதிரியே, சதை மாதிரியே, சுட்டா ரத்தம் வர்ற மாதிரியே. ஏன்னா கேமு அவனுக்கு வந்து ரியாலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போ ரியாலிட்டி அப்படின்னு இருக்கும்போது அவனுக்கு நரேஷன் தேவை இல்லைல்ல. இவன் வந்து எனக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டில் எவ்வளோ இது பண்ணி எழுதியிருக்கான் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுன்னா, ஒவ்வொரு கேரக்டரும் நரேஷனு, பேக் ஸ்டோரி, அவன் எதுக்கு அது பண்ணிட்டு இருக்காங்கிறது அந்த கேரக்டருக்கு தெரியும். விளையாட வர்றவனுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. அவன் ஒரு கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் வந்து ரியல் லைஃப் மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனால் இவங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்கு, இவன் மெமரியில் அக்சஸ் இருக்கு, இவன் நரேஷன்ல அக்சஸ் இருக்கு, இதுக்கப்புறம் இவன் இதுதான் பண்ண போறாங்கிறதுல அக்சஸ் இருக்கு, எல்லாமே மெமரியில இருக்கும், எல்லாமே இவங்கள்ட்ட அக்சஸ் இருக்கு. இவங்க எதை வேணா மாற்ற முடியும் எப்போ நினைச்சாலும். அவங்க லைஃபோட மெமரியே மாத்திரலாம். நீங்க லைக் செத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் மெமரி இருக்கக்கூடாது இல்லை. ஆமா, அது டெலீட் பண்ணி ரிவைஸ் பண்ணணும்ல. பாடி ரிவைவ் பண்ணிடுவாங்க. எடுத்துட்டு வந்து இப்போ சுட்டிருக்காங்கன்னா இது எடுத்துட்டு மேலே ஸ்டிச் தெரியாத மாதிரி பண்ணிட்டு ஒரு மாதிரி லைக் ரொம்ப அஹெட் ஆஃப் டைம் தான் எனக்கு தெரிஞ்ச அந்த அவ்வளோ இதான ஸ்கிரிப்ட். அது பார்க்கும்போது நம்ம இன்னும் அந்த லெவலுக்குலாம் வரல. நம்ம அதுலேருந்து ஒரு 2% தான் இருக்கும் இப்போ நம்ம இருக்குது. நம்மள்ட்ட ஒரு சாட் பாட் வந்து கம்ப்யூட்டர்ல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. ஆமா, இன்னும் ஆட்களா வந்து இப்போ நம்ம பக்கத்துல எப்படி திடீர்னு நாளைக்கு வந்து ஜெய் அப்படின்னு சொன்னாங்க. ரோபோட் நாயை பார்த்தால பயமா, ஒரு 4 காலில் ஒன்று போகணும், அதை பார்த்தால எனக்கு பயமா இருக்கும். இது என்ன இப்படி இவ்வளோ பெருசா இருக்கு, இதெல்லாம் ரோட்ல வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பேன். மனுஷெல்லாம் விட்டுறாதீங்கடாப்பா. அதான் நான் ரோபோட்னே தெரியாத அளவுக்கு லைக் எனக்கு வந்து நிறைய அந்த அதுல வர்ற நிறைய ஷார்ட்ஸ், நிறைய சீன் வந்து எந்திரனை நிறைய ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அதனால வந்து மேபி இருக்கலாம். அது ஏன்னா இவர் இந்த ஐசக் அசிமோவ் தான், அவர் ஞாபகப்படுத்த எல்லாருக்குமே, அவர்கிட்ட தான் இது எல்லாமே எடுக்கிறது. இது அதிகமாக யோசிச்சவர் அவர் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்ததே அவர் தான் நினைக்கிறேன் நாவலில் வந்து. அவருக்கு இதில் ஒரு பெரிய ஃபேசினேஷன் வச்சாலே கம்ப்யூட்டருங்க ரோபோட்டுக்கு வந்து பேச ஆரம்பிச்சா என்ன பண்ணலான்னு. ஆனால் இது நமக்கு நம்ம ஆரம்பத்தில் ஒரு லைக் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் ஒரு பயம் இருந்துச்சு இல்லை? அது அதை பற்றி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதோட ஒப்பீனியனா? என்னன்னா இது யார் கையில் இருக்குங்கிறது தான் இப்போ பிரச்சனை. இப்போ ஆர்டிஸ்ட் ஐஏ கொடுத்தீங்கன்னா சூப்பராக தான் யூஸ் பண்ணுவான். எனக்கு வந்து என் வேலையை கம்மி பண்ணிக்கிறதுக்கு நான் வச்சுப்பேன். இப்போ நான் ஒரு இது பெயிண்டராக இருந்தேன்னா எனக்கு ஒரு பெயிண்டிங் வரையணும், ஒருவேளை அந்த பெயிண்ட் வந்து இந்த மாற்றி வரைஞ்சிட்டானா எனக்கு காசு வேஸ்ட் ஆகிடும், இந்த சவுத்தில் என்னென்ன பெயிண்டிங் எனக்கு என்கிட்ட காட்டுன்னு கேட்டால் எனக்கு காட்ட போகுது. ஏன்னா ஆர்டிஸ்ட் அவ்வளோதான் யோசிப்பானே, ஓகே அப்போ இந்த சவுப்பே அடிச்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது முடிச்சிடறேன். இப்போ இதே டூலு அந்த பில்டிங் ஓனர்கிட்ட இருந்துச்சுன்னா என்னையே வரட்டிட்டு அவனே இந்த சவுப்பு அடிச்சுப்பான். இங்கே தான் எனக்கு அவனுக்கும் பிரச்சனை வருது. இல்லை நீங்கள் கரெக்டான ஒரு இதுக்கு லேண்ட் ஆகிட்டீங்க. ஆனால் ஒரு டெக்னாலஜி அப்படி தானே இவால்வ் ஆகுது. ஆமாம், இப்போ டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணதான் இவால்வ் ஆகணும். என்ன அனுப்புறதுக்குலாம் இவால்வ் ஆகக்கூடாது, பிச்சு போடுவேன். இப்போ நீங்கள் சும்மா மியூசிக்னு வச்சுக்கோங்களேன், வந்து லைக் எல்லா ட்ராக்கும் ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணால் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும்.
அப்படின்னு ஒரு டைம் இருந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் எவால்வ் ஆகி தனித்தனி 8 ட்ராக்கா பிரிச்சுக்கலாம். மிடி வந்துச்சு, அன்லிமிட்டட் ட்ராக்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து எத்தனை ட்ராக் இருக்குன்னே தெரியல. ஆனா அது வந்து இவால்வ் ஆனதுனால தான் ஜான்ர் இவால்வ் ஆச்சு. ஆமா. பாட்டு இவால்வ் ஆச்சு. ஆமா. ஸ்பீக்கர் எல்லாமே இவால்வ் ஆகுது. அதோட இன்னொரு ஸ்டெப்பா ஏன் இல்ல. சரி, நாளைக்கு ரகுமானே வேணாம், நானே அது வாட்சிக்கு நீங்க போகணும். அது வாசிக்காதுன்னு நீங்க அங்கதானே போயிட்டு இருக்காங்க. ரகுமானோட டேட்டாவை நீ கொடுத்துட்டு அதெல்லாம் வாசிக்க முடியுது. எனக்கு பயமே அதுதான். இல்லண்ணே, இப்போ வந்து அவர் யாரு, மலேசியா வாசுதேவன், அவரோட வாய்ஸை வந்து கொண்டு பண்ணாங்க. அவரோட வாய்ஸ் தான் ஏஐல இருக்கே தவிர பாடுறது நீங்க தான் பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் இன்னும் கண்ட்ரோல் இன்னும் நம்ம கிட்ட தானே இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தான் நான் பயப்படுறேன். நான் அந்த இடத்துல தான் நிக்கிறேன். இப்போதைக்கு நம்ம பாடினாதான், நாளைக்கு அதுவே பாடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன்? சரிண்ணே, இப்போ நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் இப்படி நீங்க போற மாதிரியே போகலாம். இப்போ ஏஐ இருக்கு. இப்போ வந்து முன்னாடி எல்லாருனாலையும் படம் எடுக்க முடியாது. ஆமா. இப்போ எல்லாருனாலையும் ஒரு ஃபோன் வச்சு ஒன்று எடுக்கலாம். ஆமா. படத்துக்கும் ஃபோனுக்கும் வித்தியாசம் இருக்கு. குவாலிட்டி இப்போ இல்ல இதாவே இப்போ நான் வந்து படம் எடுக்கணும்னு யோசிக்கும் போது அவங்க வந்து மார்வல் லெவலுக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து மார்வல் லெவலுக்கு படம் எடுக்க முடியாது. இப்போ என்கிட்ட ஏஐ மாதிரி ஒரு டூல் இருக்கு, என்கிட்ட மார்வல் மாதிரி ஒரு கதை இருக்கு. ஆனா என்னால மார்வல் மாதிரி ஒரு இடத்துக்கு போய் படம் பண்ண முடியாது. ஆனா ஒரு ஏஐ இருக்கும்போது அட்லீஸ்ட் என் சர்க்கிள்குள்ள நான் ஷார்ட் ஃபிலிம் மாதிரியோ இல்லை என் சர்க்கிள்குள்ள எனக்குன்னு எனக்கு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு வர்ற மாதிரி ஒரு கதை இருக்கு. அதை நான் இப்போ எப்போதான் பண்ண முடியும்? சரி, நல்ல கேள்வி. இப்போ நீ ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு ஆசைப்படுற, ரைட்டா? ஆசைப்படுற, நீ ஒரு படம் இருக்குன்னு ஆசைப்படுற. இது வந்துச்சுன்னா எல்லாருமே எடுப்பாங்க. அப்போ ஆர்ட்டுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன ஒரு இது இருக்க போகுதுன்னு நினைக்கிற, தனி ஒரு ஜோனா? நாளைக்கு எங்க அப்பாவும் அம்மாவோட நான் டைப் பண்ணி ஒரு படம் எடுத்துட்டேம்பாங்க. அப்போ ஒரு அந்த படத்தோட குவாலிட்டிக்கும் உங்க நீங்க அதுல நரேஷனுக்கும் அதுல நீங்க கொடுத்த இன்புட்டுக்கும் அதுலயும் ஆர்டிஸ்ட் வந்து ஆர்டிஸ்டா வெளில வந்துருவாங்க. ஒரு கதை, இன்னைக்கு வந்து ஒரு 1000 பேர் ரீல் ஒரு 1,00,000 பேர் ரீல் போடுறான். அதுல ஒரு 1000 பேர் உங்களுக்கு தெரியும், இவன் ரீல் போனா நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ ஒரு ஏஐல இப்போ நாளைக்கு யார் வேணாலும் பண்ணாலும் இவன் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கன்ற இவன் இப்போ வந்து இது அது என்ன மிடி இருக்கு, சாஃப்ட்வேர்ல லைக் பிளகின் இருக்கு, ஆல்ரெடி இது இருக்கு. அந்த பாட்டை எடுத்து போட்டா பாட்டு வந்துட போகுது. இழுத்து வெறும் ட்ராக் பண்ணி இழுத்து போட்டா வந்துட போகுது. இது ஜோக்கா கூட நடுவில் முன்னாடி ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த லாஜிக் ப்ரோ அப்படின்னு மேக்கோட மியூசிக் ப்ரொடக்ஷன் ஆப் இருக்கும்ல, அதில் டிஃபால்ட் அதில் வந்து டிஃபால்ட் சவுண்ட்ஸ் இருக்கும்ல, அதில் ஒரு ரேண்டமாக அரபிக் சவுண்டில் ஏதோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது இந்த விஜய் ஆண்டனி படத்தோட அந்த தீம் மியூசிக் அதில் இருக்கு. ஆமாம், அது வந்து அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த மியூசிக் அங்கேயே தான் இருக்கு. பட் ஆனால் எப்படி அது ஒரு ஹிட்டான பாட்டாக மாறிச்சு? விஜய் ஆண்டனியால தான். சிச்சுவேஷனுக்கு அதை எடுத்து போடணும் அப்படிங்கிற ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அவர் யோசிச்சாரு, இந்த இது இருக்கு, இதே இந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு. அதை எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ ஏஐல 100 ஆப்ஷன் வருது. நீங்கள் வந்து எவால்வ் பண்ணிட்டே போகலாம். ஒரு பொறுமை இல்லாத ஒருத்தவனோ இல்லை வந்து லைக் ஆர்டிஸ்ட் இல்லாத ஒரு ஆளோ ஒரு பேசிக்கான ஒரு இடத்துல சாட்டிஸ்ஃபை ஆகி இதுதான் என் ப்ராடக்ட்னு வெளில எடுத்துகிட்டு வந்துட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறவன் வந்து லைக் அதை நோண்டி. சரி, இப்போ நான் வந்து இப்போ இது காசு போகிற ப்ரொடியூசர்னு வச்சுக்கோ. நான் வந்து ஒரு டூல் ஏஐ டூல் வாங்கிட்டேன். இப்படி ஒரு சீன் இருக்குது அந்த படத்தில், விஜய் ஆண்டனி எனக்கு தேவையில்லைல்ல, இப்படி ஒரு சீன் இருக்குது, ஏய் நீ கொடு, நான் அதை அந்த ட்ராக் எடுத்து போட்டுருச்சுன்னா அது ட்ராக் எடுத்து போடணும்னு. ஆனால் அது ப்ரொடியூசர் தான் போட்டிருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதே டூல் விஜய் ஆண்டனி கையில் இருந்துச்சுன்னா விஜய் ஆண்டனி இன்னும் பெருசால பண்ணுவார். இப்போ ப்ரொடியூசர்னால விஜய் ஆண்டனி மாதிரி தான் பண்ண முடியும். ஆனால் விஜய் ஆண்டனிக்கிட்டே அது இருந்துச்சுன்னா விஜய் ஆண்டனி இன்னும் எவ்வளோ பெருசாக பண்ணுவார்? இந்த இடத்துல தான் ஒரு இதுதான் எனக்கு இந்த மாதிரி போச்சு சந்தோஷம் தான். சும்மா ஒரு இதுக்காக ராஜா ரஹ்மான் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்போ ராஜா வந்து கம்ப்யூட்டர் மியூசிக் யூஸ் பண்ணுறவங்கள அவ்வளோ திட்டுறாருல. பட் ஆனால் ராஜா ஒரு எஃபர்ட் எடுத்து அவர் சொல்கிற மியூசிக் ஜோன்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டருக்குள்ளே கொண்டு இருந்தாருன்னா அந்த மாதிரி ஆட்கள் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ வெஸ்டர்னுக்குள்ளேயே எல்லாம் ஏன் போகுது, எல்லாம் ஏன் கம்ப்யூட்டருக்குள்ள தான் எல்லாரும் போறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்ப்யூட்டரை எவால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம இல்லை கம்ப்யூட்டரே வேணாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் லைக் ஒரு சில பேர் இப்போ இந்த நோலன் மாதிரி ஆட்கள் வந்து நான் 70mm ஃபிலிமில் தான் ஃபோட்டோ படம் எடுப்பேன். இப்போ ஐமேக்ஸ் 65mm டிஜிட்டல்லே வந்துருச்சு. பட் ஆனால் நான் 70mm தான் இருப்பேன், அதில் தான் ரியாலிட்டி இருக்குன்னு எடுக்கிறவங்க ஓகே. பட் ஆனால் அந்த மாதிரி
அந்த மாதிரி ஆட்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு எவால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இல்லை, அது ஒன்று உண்மைதான். இவங்க வந்து லைக் எனக்கு வந்து இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இதை தாண்டி நான் ஒன்று பண்ணணும் அப்படின்னு போகும்போது தான் வந்து ஜேம்ஸ் கேமரன் மாதிரி ஆட்கள் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷன் டெக்கை எவால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தான் கொண்டு வர முடியும். இது நம்ம ஊரில் இவர் கமல் அது மும்பை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னா, என்னால் வந்து டிஜிட்டல் படம்னு பிளான் பண்ணிட்டோம், நல்ல பட்ஜெட்டு நல்ல கேமரா எடுத்துருக்க முடியும், நான் வந்து நார்மல் கேமராலே ஒரு படம் எடுக்கலான்னு அடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்க்கு நான் காட்டினா தான் படத்தை அந்த குவாலிட்டியில் எடுத்தேன்னாரு. அது சரியான பதிலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அப்புறம் வர்றவங்க காலேஜ் முடிச்சு வர்றவங்களாம் ஒரு நார்மல் டிஜிட்டலில் வந்து இன்றைக்கி ஆரி டிஜிட்டல் வந்துருச்சு, அப்போ நிலைமையில இல்லை. ஸோ நீங்கள் அதனால தான் அந்த குவாலிட்டியில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பியூரிஸ்ட்டுங்க பிரச்சனையே ஸ்டாப் ஆகிடுவாங்க, அடுத்து வரவங்களை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஏன்னா டரண்டினோ, நோலனு எல்லாருமே வந்து இதில் ஆக்காடாங்க தான். டென்னிஸ் வில்லியனியோ அது நல்லா தான் இருக்கு, அது இல்லை. ராஜா சொல்ற மாதிரி அதுல கேட்டா லைவ்ல கேட்டா நல்லா தான் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி ஃபிலிமுக்கும் ஐமேக்ஸ் ஃபிலிமுக்கும் ஐமேக்ஸ் டிஜிட்டலுக்கும் வித்தியாசம் இருக்கு, இல்லைன்னா யாருமே சொல்ல போறது இல்லை. பட் ஆனால் அந்த லெவல்னு ஒன்று இருக்குல்ல, லைக் எத்தனை வருஷத்துக்கு இந்த ஐமேக்ஸை வச்சு நம்ம ஓட்ட முடியும். இன்னைக்கு எல்லாமே எவால்வ் ஆகிட்டோம், அதுக்கு ஈக்குவலாக இதை எங்கே இவால்வ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறது இருக்குல்ல. அப்படி கொண்டு போகும்போது நம்ம ஏஐ வந்து நோ சொல்லக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு. லைக் ஒரு ஆர்டிஸ்டாக ஏஐ வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ போன வருஷம் ஒரு முக்கியமான நியூஸே வந்து ஹாலிவுட்ல வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நடந்துச்சு, ஏஐயோட பிரச்சனை நடந்துச்சு. நான் அதை கவனிச்சேன். அவன் என்ன பண்ணிட்டான், சைலண்டாக இவங்க ப்ரொடியூசருங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட கான்ட்ராக்ட் போடும்போது உங்கள் ஃபேஸையும் வாய்ஸையுமே நாங்கள் ஏஐக்கு யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிற ஒரு கிளாஸ் போட்டானுங்க. உடனே பார்த்துட்டு என்னடா பண்ண போறீங்கன்னா, அது உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னாங்க. டக்குனு இவன் சொல்லிட்டு அப்போ நாங்கள் வரலன்னா நீங்கள் மாற்றிடுவீங்களா, நாங்கள் இல்லைனா எங்களை வச்சு பேசிடுவீங்களா. ஸோ காசு இருக்கிறவன் எப்படி யோசிக்கிறான், நீ யோசிக்கிற ஹோல்சம்னஸ் அவன் யோசிக்க மாட்டேங்கிறான். அவன் நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் என்ன யோசிக்கான், அந்த டூல் கிடைச்சா என் ஃபேஸை கம்ப்யூட்டரில் போட்டுறேன், நான் இந்த ரோல் பண்ண எப்படி இருக்கும் நான் பார்க்க ஆசைப்படுறேன், அவன் தன்னை பற்றி இவால்வ் பண்ணிப்பான். காசு போடுறவன் அவனையே தூக்கும் மாதிரி தானே யோசிக்கிறான். எனக்கு இங்கே தான் பயமாக இருக்குது. இது ரெண்டு பக்கமும் வேலை செய்கிற கத்திய மாதிரி தானே இருக்குது இப்போ. இல்லைண்ணே, இப்போது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் அதுதான் என்ன சொல்கிறேன், ஒரு டைம் வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே ஒரு டைமில் காசு இருக்கவங்க கையில் முதல்ல போயிடும் தானே. ஆமாம், கண்டிப்பா போக தான் செய்யும். கிரிப்டோவே அப்படிதான், நான் சொன்னேன் NFT கிரிப்டோலாம் அப்படிதான் போச்சு. ஆனா மேபி காசு இருக்கவங்க கையில ஃபர்ஸ்ட் கிரிப்டோ போயிடுச்சு, ஆனா அதோட ரியல் யூசேஜ் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் வரும். ஏன்னா வெப் 2ல இருந்து நம்ம வெப் 3 போய் தான் டைம்ல வெப் 2லே உட்காந்துட்டு இருக்க முடியாது. நம்ம என்ன இருந்தாலும் இப்போ 5Gலேருந்து 6G போய் தான் ஆகணும். 6Gல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு 5Gலே 100 வருஷத்துக்கு உட்காருவேன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நாள்ல வெப் 3யோட ஒரு போர்ட்டலுக்குள்ள போவோம். அப்போ எல்லாருக்குமானதா மாறும்போது என்ன வழக்கம் போல அவங்க வெப் 2லயும் அவங்க தான் முன்னாடி இருந்தாங்க. நம்ம ஒன்றும் வெப் 2 முன்னாடி போயிடல. ஃபேஸ்புக் யார் ஓன் பண்ணா அந்த மாதிரி தான். எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் அதுதான் நீங்கள் இன்னும் பெட்டராக க்ரியேட் பண்ணிங்கன்னா அதை மக்கள் விரும்புகிறாங்கன்னு நினச்சோன்னா காசு போடுறவன் திருப்பி உங்கள்கிட்ட வந்து இந்த காசு வச்சுக்கோ நீ பண்ணு அப்படின்னு வருவான். அதுவும் பண்ணுவான், இதுவும் பண்ணுவான், அவ்வளோதான். ஏஐ இந்த ஆர்டிஸ்டே நம்ம ஃபார்ம் ஆகலாம் அப்போ தைரியமாகவே. இப்போயே நிறைய பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, நமக்கு தெரியும்ல நிறைய பேர். ஸோ ஏஐல அந்த பேசிக்காக அவங்கள கம்மியாக பார்க்கறது இன்னும் நம்ம இதில் இருக்குது. அவன் ஏஐ ஆர்டிஸ்ட் தானே, அது என்னப்பா அவன் என்ன பண்ணிருக்க போகிறான், அது ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணிருக்க போகிறான், நம்மள மாதிரி நம்ம வச்சிருக்கோம் ஏஐ வச்சு தானே வேலை செய்ய, அதனால் ஆர்டிஸ்ட்லாம் போட்டுக்கிறானுங்க. இல்லைண்ணே, இப்போ நீ சொல்கிற மாதிரி ஆரம்ப டைம் அப்படி தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து லைக் அப்படி சொல்லிட்டு இன்னும் பெயிண்ட் ப்ரஷ்ல வரைகிறவங்க இருக்காங்க. ஆனால் நான் டிஜிட்டல் கன்வெர்ட்டே ஆக மாட்டேன் அது சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. நீங்க வந்து இப்போ ஒரு டைம்ல அப்படிதான் இருந்தாங்க, ஒரு டைம்ல இருந்து இப்போ கண்டிப்பா இது போட்டோஷாப் இல்லைன்னா ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ட்ரூ டு ஆர்ட்டா இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வரைஞ்சிட்டு இது பிரஷ் வச்சு கேன்வாஸ்ல அடிச்சுட்டு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடக்கூடாது. நேரா நீங்க யோசிச்சுக்கோங்க, நேரா வந்து பாத்துக்கோ. ட்ரூ டு ஆர்ட்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க பேசுறேன்னா என்ன சொல்லணும், நான் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன், அந்த ஆர்ட்டை நீ பார்க்கணும்னா அங்க வந்து பாருன்னு சொல்லணும். இதுதான் என் ஆர்ட் அப்படின்னு ஒரு 100 போஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது நேர்ல வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடாது. நீ ட்ரூ டு ஆர்ட்டா இருக்கணும், நீ அது பண்றது கரெக்ட் தான், அப்படிதான் பண்ணணும் இப்போ பண்றதுக்கு. பட் ஆனால் நீ ட்ரூ டு ஆர்ட் டிஜிட்டல் தப்புன்னு நீ சொல்லும்போது நீ ஒரு வரைஞ்ச போட்டோவை டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு நீ டிஜிட்டலாவே வரைஞ்சிட்டு போகலாமே. அதை நான் டிஜிட்டலைஸ் பண்ண மாட்டேன் இதுதான் அப்படின்னு ஒன்று அங்கே நின்றுணும். அப்படி இல்லையா இங்கே வந்து இதை ரெண்டையும் எங்கே மெர்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். இதோட ஃபீல் எங்கே இப்போ பிரிண்ட் எடுக்கும்போது எப்படி வரைஞ்ச மாதிரியே இருக்கு, அந்த டெக்ஸ்டர் இருக்க மாதிரி பிரிண்ட் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, அந்த மாதிரி அந்த மாதிரி சவுண்ட் கொள்ளையாவது வரணும். ஏதாவது ஒன்று வரணும்.
எமர்ஜிங் டெக்னாலஜியை வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இவால்வ் பண்ண தான் பார்க்கணும். நான் வந்து பேக்வர்ட்ஸில் இருந்துக்கிட்டால் ஒன்று அங்கேயே இருந்துரு, எனக்கு இதுவும் வேணும் அதுலேருந்து கொஞ்சம் மட்டும் வேணும்னு சொல்கிறது ஒரு தப்பு, எத்திக்கலாக தப்பு மாதிரி தான். அப்படின்னா அங்கேயும் ட்ரூவா இல்லை இங்கேயும் ட்ரூவா அந்த மாதிரி தான் அர்த்தம். ஆமாம், ஏன்னா இந்த ஃபாஸ்ட் பற்றி பேசுகிறவங்க நாங்கள் வந்து இதில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லை, இன்ஸ்டாவில் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிவாங்க. அந்த வார்த்தையை தப்பாச்சு, எல்லாருக்கும் போய் சேரணும்னு நீங்கள் இதுக்குள்ளே தானே இருந்தாங்கணும், யாருக்கு அதை சொல்ல போகிறீங்க அப்படிமே. ஸோ அது ஒரு விஷயம். ஃபாஸ்ட் இன்ஸ்டா ஃபாஸ்ட் ஃபேஸ்புக் கிடையாது. ஸோ மக்களுக்கு போய் ரிச்சர்ட் சால்மன் கிட்ட ஒரே பிரச்சனை இது ஒன்று தான். ரிச்சர்ட் சால்மன் என்ன சொல்கிறேன்னா ஒரு ட்ரீமர்பாங்க, அதாவது கடைசிக்கு ட்ரீமர் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிறது யாருக்கும் சிங்கே ஆகாது, ஆனால் இதுதான் நான் அப்படின்ட்டார். நீங்கள் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஸோ அதுதான் அது வந்து அது பூமர் தரம்னு இல்லை, அது அவங்கவுங்களோட சாய்ஸ் தான். இப்போது சோரா பார்த்தேன், சோரான்னு ஓப்பன் ஏஐயில் வீடியோ கிரியேஷன் பார்த்தேன், கூகுளில் வியோன்னு விட்ருக்கான், எடுத்து பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு எப்படின்னா ஒரு சின்ன டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டில் வந்து இப்போ நான் என்ன வச்சேன், நாளைக்கு நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், என்னால் ஒரு லாங் ஷாட்டில் ஒரு இது சிட்டியை ஃபுல்லாக காட்டணும், என்கிட்ட காசு இல்லை, சோராவில் போட்டு எடுத்துட்டு நான் வந்து உள்ளே சேர்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க, நான் என் படம் மட்டும் போயிட்டுருக்கோம், ஒரு 4 செகண்ட் சோரா ஷாட் வருது, எனக்கு வேலை மிச்சம். இல்லை நீங்கள் லைக் லாங் ஷாட்டில் ஒரு சிட்டி காட்டுறதாவது ஏதாவது ஒரு வகையில் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருந்தாலே பாசிபிள் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1,00,000 ரூபா பாசிபிலிட்டிக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் 1000 ரூபாய்க்கு தான் கேப்பபிள்னு நினைக்கிறாங்க. திருப்பி சொல்லு. நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் ஒரு 1,00,000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு மேட்ரு இருக்குன்னு, ஆனால் 1000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு கேப்பபிள்னு யோசிக்கிறாங்க. ஆனால் ஏஐ வச்சு நான் 1000 ரூபாலேயே 1,00,000 ரூபா தான் அச்சீவ் பண்ணிட முடியும். உங்களுக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோ குறையுதுன்னு யோசிச்சு பாருங்க. எண்ட் ஆஃப் த டேல இப்போ வந்து ஒரு சும்மா ஒரு கௌபாய் செட் போடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஒரே ஒரு ஷார்ட் லைக் ஒரு 5 மினிட்ஸ் கௌபாய் இது வரப்போகுது அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் கௌபாய் இதை ஏஐ வச்சு இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ காசால் அவங்களோட அந்த ஆர்ட்டில் யாருக்கு ஸ்டாப் ஆகுதோ அவங்க அதை யூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம், பெருசாகவும் காட்டலாம். ஆமாம், அதான் ஃபிலிம்லேருந்து நீங்கள் சொன்ன கணக்கு தான். ஃபிலிம்லேருந்து டிஜிட்டல் வரும்போது எவ்வளோ கிரியேட்டர்ஸ் வெளியில் வந்தாங்க, எவ்வளோ பேரால படம் பண்ண முடிஞ்சுச்சு. வயசாக அப்புறம் நானே பண்ணேன், டிஜிட்டல் கேமரா இருந்தாலும் எடுத்து நான் போய் எடுத்து ஒரு 2 மணி நேரம் படம் எடுப்பேன். அதே ஃபிலிம் இருந்திருந்தா நம்மளால அதெல்லாம் பண்ணிக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபிலிமுக்கு ஒரு காசு, அதுக்கப்புறம் அது பாசிட்டிவாக மாற்றுறது காசு, எடிட்டுக்கு காசு, எல்லாமே இருக்கும்போது நீங்கள் வந்து லைக் ஒரு மெமரி கார்டு வாங்கிட்டா நீங்கள் எவ்வளோ வேணால் அன்லிமிட்டடாக எடுத்துகிட்டு வந்து வச்சு ட்ரை பண்ணி நீங்கள் எவால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் டிஜிட்டல் ஆகும்போது, லைக் டிஜிட்டலுக்கு அடுத்து இன்னொன்று வரதான் போகுது. அது கேமராக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏஐன்னு நான் சொல்லலை, நீங்கள் வீடியோ எடுக்க போகிறதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஏஐ இருக்க போகுதுன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டயத்தை மீறி தாண்டி போயிட்டோம். எல்லாமே கேமராவில் மட்டும்தான் இல்லைங்கிறத தாண்டி நம்ம விஎஃப்எக்ஸு சிஜிஐன்னு லைக் அதோட ஹையர் பிளேசஸ்க்கு போயிட்டோம். இப்போ ஏஐயில் காசே இல்லாத நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரியான ஒரு குவாலிட்டியில் இருக்க ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரியேட்டராக இப்போ உங்களுக்கு மார்வலுக்கு ஏஐ கிடைக்குதுன்னா, மார்வல் அதை விட பெருசாக ஒன்று பண்ணும். ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஜோனில் ஒருத்தவங்க பண்ணுறவங்க லைக் அதுக்குள்ளெல்லாம் ஏஐ. சரி அப்போ நான் இதில் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது மார்வலுக்கும் அந்த ஆப் ஏஐ டூல் எனக்கும் கிடைக்குதுன்னா 2 பேர் குவாலிட்டி சேமாக தானே இருக்கும். அவன் எங்கிட்ட வேறுபடுவான், அவனுக்கு அவன் இது தப்புன்னு பார்க்கல. இங்கே நீனும் என் அளவுக்கு பண்ணுற அப்போ எனக்கு, ஏன்னா ஒரு ஏஐ டூல் அவ்வளோதானே கொடுக்கும், 2 பேருக்கும் இமேஜினேஷன் அது வந்து வைடெல்லாம் பண்ணி. ஏஐ டூல் ஒரு அளவுக்கு தான் கொடுக்கும், ஆனால் ஏஐ கம்பெனி 2 பேருக்கும் பாரபட்சம் 10 தான் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு 50,000 ரூபாய்க்கு கேமரா பண்ணுற அதே சோனி தான் வெனிஸ் 2ன்னு சொல்லிட்டு கோடி ரூபாய்க்கு இது பண்ணுற கேமராவும் பண்ணுது. சமத்துவம் அதில் வர வாய்ப்பு இல்லை, கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு மாடல் இருக்கு, ஒரு நாளைக்கு வந்து இப்போ சாட்ஜிபிடியோட அந்த சோரானா எல்லாருக்கும் அதே குவாலிட்டி தராது. இல்லைண்ணே, சாட்ஜிபிடி சோரா வந்து சைபர் ஷாட் கேமரா மாதிரி. முதல்ல எல்லார் கைக்கும் சைபர் ஷாட் கேமரா தான் கிடைக்கும். ஃபிலிம்லேருந்து மாறும்போது சைபர் ஷாட் கேமரா வச்சு நாம் இப்போ சைபர் ஷாட் கேமரா வச்சு ஃபோட்டோ இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அங்கே மார்வலில் வந்து அவன் ஆரி மாதிரி ஒரு கேமராவை இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோதான், ஏஐ வச்சுட்டு. நம்ம வந்து லைக் அவன் என்னைக்கா இருந்தாலும் காசு இருக்கவனுக்கு நல்ல அப்கிரேட் தான் கிடைக்கும், இல்லைன்னா சொல்ல. நம்ம வந்து அதான் இப்போ நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சோனியில் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு கேமரா, இந்த கேமரா 50,000 ரூபா கூட இல்லை, இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு நம்ம உட்காந்து பேச முடியுது. இல்லை 100 வருஷத்துக்கு ஒரு 100 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளால உட்காந்து பேச முடியுமா, இந்த குவாலிட்டியில் பேச முடியுமானா கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா அப்கிரேட் நடந்துச்சு, அப்கிரேட் போச்சு, அதை நோக்கி ஆர்டிஸ்ட் போனாங்க.
ஆர்டிஸ்ட் போகும்போது டெக்னீஷியனும் கூட சேர்ந்துப்பாங்க. பாடாங்க. ஸோ ஆர்டிஸ்ட் வந்து புஷ் பண்ணாதான் டெக்னீஷியன் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அவனோட இமேஜினேஷன்ல தான் டெக்கே அடுத்து இவால்வ் ஆகுதோ இப்படி யோசிச்சு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு. லைக் நீங்கள் டெக்கு எங்கே வரணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இல்லை இது பத்தலை இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு அதுக்கு மேலேன்னு ஒருத்தன் புஷ் பண்ணும்போது தான் டெக் இவால்வ் ஆகுமே தவிர வெறும் டெக்னிக்கலாக இவால்வ் ஆகிறதுல ஒன்றுமே இருக்காது. பெரிய இப்போ 5G மாதிரி ஒரு டெக்னாலஜி வரப்போகுது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, அவ்வளோ ஜிபி கொண்டு வரணும்னு தான் அவன் யோசிப்பானுங்க. புஷ் பண்ணும்போது சரி இது வந்து நான் ராக்கெட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஆள் உட்காந்து சொல்லணும். ராக்கெட்டுக்கு அனுப்புகிற அளவு ஸ்பீட் இருக்குன்னா அப்போ நான் இங்கே வந்து வீடியோ கால் பேசுகிற மாதிரி கொண்டு வரேன்னு ஒருத்தன் வரணும். ஸோ அந்த மாதிரியான இது இவால்வ் ஆனால் தான். இது எக்ஸாம்பிள் வந்து இது லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் படம் அப்போ வந்து அந்த சாஃப்ட்வேர் விஎஃப்எக்ஸோட அவ்வளோ டெவலப் ஆகலை. அதாவது நிறைய பேர் இந்த க்ரௌடை வைக்கிறதுக்கு லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பஸ்ஸில் வார் சீனில் வந்து இந்த பக்கம் 5000 அந்த பக்கம் 10,000 எழுதி வச்சிட்டாரு. டோல்கியன் எழுதிட்டாரு. பீட்டர் ஜாக்சன் போது எனக்கு இது வேணும்னு சொல்லும்போது அப்படி இங்கே சாஃப்ட்வேரே இல்லைங்க. அப்போ அதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாங்க. ஜுராசிக் பார்க்காக ஒரு தனியாக ஒரு கம்பெனியை ஆரம்பித்தாங்க. இது ஸ்பீல்பர்க் வந்து எனக்கு டைனோசர் எனக்கு பர்ஃபெக்டாக வேணும்னு சொல்லிட்டாங்க. அவர் சேஃப்டிக்கு இந்த மேனுவல் டைனோசரும் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் அந்த ஒரு டேரக்டர் யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரே இவால்வ் ஆகுது. ஸோ இப்போ ஸ்பீல்பர்க் வந்து எனக்கு டிஜிட்டல் வேணாம் மேனுவலே போதுன்றதை நினச்சிக்கோ, நீங்கள் நமக்கு சாஃப்ட்வேர் கிடச்சிருக்காரு. பீட்டர் ஜாக்சன் ஆளுங்களை வச்சு மாஸ்க் மாட்டிவிட்டு ஓட விட்டுக்கிறேன் 10 பேர் போதுன்னாருன்னா இன்றைக்கி இந்த இது டெவலப் ஆகிருக்காது. ஸோ அது வந்து ஆர்டிஸ்ட் பேசுகிறா இல்லை மெசேஜ் அது ஆர்டிஸ்டோட அந்த இமேஜினை டெக்கை வந்து நவுத்திட்டு போகுது. இப்போ இலான் மஸ்க் வந்து போகிற ராக்கெட்டே பேக்கில் வந்து பிடிச்சிக்கலான்னு வச்சுக்கிறோம்னா இன்றைக்கி வந்து உலகம் அழிகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் போது. எனக்கு ரீசெண்டாக முந்தி 2 வருஷத்துக்கு முன்னாடி அடோபோட அந்த ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு டாக் ஷோ ஒன்று இருக்கும். நம்ம இது ஜோர்டன் பீல் உள்ள உட்காந்துருப்பார். அடோப் வந்து ஏஐ என்னென்ன பண்ணணும்னு சொல்லி காட்டுவாங்க. அவரை வந்து இது பேச சொல்லுவாங்க, ஒரு வாய்ஸை பேச சொல்லுவாங்க. அதை எடுத்து ஆடியோ ஓடும். ஆடியோ ஓடிட்டு கீழே அந்த அம்மா வந்து டெக்ஸ்ட்டு மாற்றுவாங்க. டெக்ஸ்ட்டு மாற்றின உடனே அந்த ஆடியோ எடுத்துக்கிட்ட ஏஐ வந்து இந்த டெக்ஸ்ட்டை அவர் வாய்ஸில் பேசி காட்டும். அவன் பயந்துருவான். ஏன்னா நாளைக்கு நான் ஏதோ இது கண்டதும் ஃபோனில் பேசுகிற மாதிரி கூட காட்டும்போது அவன் ஆமான்னு தலையாட்டுவாங்க. ஸோ அந்த வீடியோ கமெண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது தப்பு, இது வரக்கூடாது, நாளைக்கு ஃபேக் கால்ஸ் வர ஆரம்பிச்சிடும், யார் மாதிரி வேணால் பேசி ஆன்லைனோட இப்படி தான் பண்ணுறாங்கம்மா. ஆனால் அடோபு அந்த லான்ச் கொண்டு வந்ததே இது வந்து இது கிரியேட்டர்ஸை மாற்றி விடும், வாய்ஸுக்கு நீங்கள் தேட வேணாம், நீங்களே எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபோட்டோ மேனிபுலேஷன் வந்திருக்கு, இப்போ ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டாவும் இருக்குது. அவன் வந்து நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சோன்னு ஃப்ளெக்ஸிங்கில் ஆரம்பித்து உலகம் மாறுன்றான். ஜனங்க இன்னும் இதனால ஸ்கேமோட தான் நடக்கும். இப்போ அதிகமாக பயப்படுறது மிஸ்இன்ஃபர்மேஷன் ரொம்ப இருக்குது இந்த சைபர் வேர்ல்டில். ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே அதுதான். இந்த டைமில் நீங்கள் ஏலாம் விட்டிங்கன்னா தப்பான ஆளுங்களுக்கு தானே போய் சேரும், ஏன் அதை பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அதுதான் இப்போ ஒரு ப்ராப்ளமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கிறது தான் டெக்னாலஜி. எனக்கு என்னென்னா போன மாதம் வரைக்கும் இதை பார்க்க ஒரு ஃபேக் இமேஜ்னு தெரியுது. இப்போ தெரியவே மாட்டேங்குது. யாராவது சொன்னால் தான் அது ஃபேக் இமேஜ்னு எனக்கு தெரியுது. அந்த இடம் வரும்போது தான் நம்ம அதை எப்படி செக் பண்ண அதுக்கு தானே வந்து இப்போ இந்த அடோப் மாதிரி ஆட்கள் வந்து இது அதென்ன கிரியேட்டட் வித் ஏஐ கொண்டு வருது. இது அது பேர் என்ன, ஏதோ சிசின்னு ஒரு இது கொண்டு இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம் பற்றி. ஸோ கேமராலேயே வந்து அந்த இது வந்துடுது. மேனிபுலேஷன் பண்ணலை, ஒரிஜினல் சோர்ஸ் எங்கெங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கிற டைம்லைன் காட்டுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வர ஆரம்பிச்சு. நமக்கு ஃபோட்டோஷாப் வந்தப்பயே இதோட பேசிக்ஸ் வந்துருச்சுன்னு. அப்போ வந்து லைக் டைம் எடுத்து பண்ணுறது இப்போ ஈஸியாகிடுச்சு, யார் வேணால் பண்ணலாங்கிற மாதிரி ஆயிடுச்சே தவிர இவங்களுக்கு எப்போவுமே எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடியுங்கிறப்ப தானே பிரச்சனைன்னு தோண ஆரம்பிக்குது. அந்த இது எல்லா டைமும் இருக்குது. அந்த அக்சஸ் யார்கிட்ட இருந்துச்சுங்கிறது தான் மேட்ரு எண்ட் ஆஃப் த டேல தவிர. ஆரம்பங்கள ஃபோட்டோஷாப்பில் நான் இந்த 5 தலை பாம்பு ஒன்று வைரல் ஆச்சு காலேஜ் டைமில். அது மொக்கையாக இருக்கும் அந்த ஃபோட்டோஷாப். வீட்டை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா தெரியல அவனுக்கு அனிமேஷன், நீ காலேஜ் படிச்சிருக்க எங்களுக்கு அப்புறம் 5 தலை பாம்பு உண்மை நம்பிக்கிட்டு இருந்தோண்டா அப்படிம்பாங்க. அந்த கணக்கு தான் அது. ஸோ ஜனங்க ஏமாந்துக்கிட்டு தான் இருக்க போது. ஏஐ வருது வரல. அதுக்கு நல்லா ஞாபகம் குரூப் ஃபோட்டோவில் ஒரு ஆளை உள்ளே ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே நானே பேசிக்காக பண்ணியிருக்கேன். எனக்கே இப்போ அந்த ஃபோட்டோ நான் திருப்பி எடுத்து பார்த்தோன்னா எனக்கு தெரியும் அதை நான் ரொம்ப பேடாக பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அன்னைக்கு தேதியில் பிலீவபிளாக இருந்துச்சு அது. ஆனால் இன்னைக்கு அது வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் இப்படிங்கிறதுக்குள்ளே பண்ணிட முடியும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவன் ஸ்கூலே பண்ணிட முடியும். அப்புறம் என்ன குரூப் ஃபோட்டோலாம் அவனுக்கு. ஸோ இப்போது நம்ம நேற்று பேசிகிட்டு இருந்தது வரலாம். ஸோ நீ வந்து உன்னோட ஷூட்டிங்க்கு தேவையான ஒரு கேமரா விஷயம், அதாவது கரெக்டாக இருக்குல்ல? இப்போ சார் இல்லை சச்சின் தான், அப்புறம் பேசுவேன். ஸோ நீ வந்து ஷூட்டிங்க்கு தேவையான அந்த கேமரா விஷயம் நான் அது கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அதை பற்றி சொல்ல அப்படியே.
இது லைக் நம்ம வந்து இப்போ அந்த எதுக்கெல்லாம் நம்ம ChatGPT மாதிரியான ஒரு டூலை யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி வச்சு பார்க்கலாம். நான் வந்து நம்ம லாஸ்ட்டு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணான். இந்த மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு வீடியோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ரேண்டமாக வந்து ChatGPTக்குள்ளே டாபிக் போயிடுச்சு. அப்போ அவன் வந்து என்ன சொன்னான், நான் இந்த மாதிரி ஒரு பிசி வந்து அப்கிரேட் பண்ணலான்னு யோசித்தேன். என்கிட்ட வந்து சரி சும்மா ChatGPTல என்னென்னமோ கேட்குறோம், இதுவும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தேதியில் அவன் வச்சுருக்க பிசியில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, எவ்வளோ ரேம் இருக்குது, அது என்ன கம்பெனி ரேமு, என்ன ஜிபியூ இருக்குது, அது என்ன கம்பெனி ஜிபியூ, என்ன பவர் ஜிபியூ, என்ன இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போட்டு இந்த ஆப்புக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக வேணும், இதுக்கு நான் இதில் என்ன அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டால் அது லிஸ்ட்டு தருது. இந்த சரி இந்த ரேம் வச்சிருக்கியா, இதுக்கு காம்பினேஷனுக்கு இந்த ஜிபியூ நல்லாயிருக்கும். முன்னாடி இது பண்ணாது. முன்னாடி உங்கள் இன்புட்ல எல்லாம் வச்சு நெட்டில் தேட முடியாது. நெட்டில் நீங்கள் தேடலாம், என்ன தேடலாம்னா இந்த ஜிபியூ நல்லா இருக்குமான்னு தேடலாம், அவ்வளோதான். இந்த ஜிபியூ இந்த இதுக்கு நல்லா இருக்குமான்னு தேடலாம். ஸோ இப்போ இது இல்லைன்னா அவன் வெறும்னே ஃபுல்லாகவே கம்ப்யூட்டராக வந்து மாற்றுற மாதிரி தான் இருந்திருக்கும். கரெக்டாக லைக் கம்ப்யூட்டரை மாற்றுறதுன்னு இல்லை, லைக் ஒரு ஜிபியூ மட்டும் மாற்றிருக்கலாம், ரேம் மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் கரெக்டான நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது காட்டாது. அது வந்து ஓரளவு இதில் அட்லீஸ்ட் இதில் ஒன்று சொல்லுது, அது கரெக்டானு நீங்கள் போய் ஃபேக்ட் செக் பண்ணிக்கிட்டா போதும், டைம் சேவ் ஆகுது. ஆமாம், ஒரு 10 பாசிபிலிட்டி நீங்கள் பார்த்துட்டு 10 லிஸ்ட் எடுத்து ஒன்று சூஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் எனக்கு இன்னைக்கு உடனே வேலை நடக்கணும் அப்படின்னு அந்த 10ஐயும் அவன் பார்த்துருப்பான், ஏஐ பார்த்துருப்பான். 10ஐயும் ஏஐலாம் பார்க்கல, என்ன மாதிரி எவனோ ஒருத்தன் பார்த்து வச்சிருப்பான், உங்களை மாதிரி எவனோ ஒருத்தன் பார்த்து வச்சிருப்பான். அந்த 10ல் இது நல்லா இருக்கு அப்படின்னு அவன் ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அந்த லிஸ்ட்லேருந்து இங்கே பாரு இவன் பார்த்து வச்சிருக்காங்கிறதுலேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து நமக்கு ஆன்சராக தருது இல்லை. ஓகே, அப்போ நல்ல விஷயம் தானே அது. அது சூப்பராக இருக்குண்ணே. லைக் ஒரு சும்மா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு நான் வந்து லைட்டு இது கேஃபர்னு சொல்லுவாங்க, லைட்டு இதுக்காக சும்மா அது பண்ண போனேன். வந்து அந்த சீனை பற்றி சும்மா சரி நான் ஜென்ரலாக ஏதாவது சும்மா ChatGPTல அடித்து பார்ப்பேன், அப்பப்போ ஏதாவது வருதா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டது கிடையாது. என்ன மல்டிப்ளிகேஷன்லேருந்து லிஸ்ட் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்த்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இது மாதிரி சீனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா எதேச்சியாக தோணுச்சு, சும்மா லைட்டு என்ன பண்ணலான்னு கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு எப்படி நீ லைட் பண்ணுவ அப்படின்னு கேட்டால் அது லைட் பண்ணுது. ChatGPT ஒரு சீனுக்கு, இப்போ 2 பேர் உட்காந்து பேசுகிற ஒரு சீனுக்கு லைட் பண்ணுது. எப்படி லைட் பண்ணுதுன்னா ஒரு டாப் லைட்டு, ஒரு கீ லைட்டு, எல்லாமே சொல்லுது. என்ன சீன்ல எமோஷன் என்னன்னு நான் சொல்ல அப்கிரேட் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு பவர் பொசிஷன்லேருந்து என்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி ஒரு இன்டர்வேஷன் சீனு அப்படின்னா, இவருக்கு பவர் பொசிஷன் காட்டுறதுக்கு என்ன லைட் பண்ணால் இவர் லைக் 2 பேரை ஒரே ஷாட்டில் காட்டும்போது இவரை பவர் பொசிஷனில் காட்டுறதுக்கு என்ன லைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுது. சரி, அது ஒரு லைட் லிஸ்ட் சொல்லுது. இந்த லைட்டு ஆரி, இந்த லைட்டு போட்டு ஃப்ரெஷ்னல் போட்டு 6 வச்சு கட் பண்ணா இது வரும். அதுவும் ஸ்பாட்டுக்கு வரல, மத்தெல்லாம் பண்ணிடுச்சு. சரி, கொஞ்ச நாள்ல வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நான் வந்து லைக் அந்த கேரக்டரோட டீட்டெயிலு, இந்த கேரக்டரோட டீட்டெயிலு, லொக்கேஷனோட டீட்டெயில்னு கொடுக்க அது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டே போகுது, அதோட லெவல் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கப்புறம் ஒரு லெவலில் என்ன பண்ணேன், சரி இது கண்ட லைட்டில் கொடுக்குது, இந்த லைட்லாம் நம்மள்ட்ட இவ்வளோ காசுலாம் கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு 4 லைட் 5 லைட் இருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட என்னென்ன லைட் இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டு போடுறேன். சரி, லிஸ்ட்டு அதுக்கு சொல்கிறேன், மாட்டேன்ருச்சா இந்த லைட்டு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா ஒரு நிமிஷம் வரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ இந்தியாவுக்கு வரியா, ஓகே உனக்கு இதெல்லாம் வேணாம், உனக்கு வேற ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி லைட்லாம் தூக்கிட்டு நான் என்ன லைட் சஜஸ்ட் பண்ணேனோ அந்த லைட் வச்சு அதுக்கு இந்த சீன் எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க, அந்த சீனை எப்படி பண்ணலாம்னு சொல்லுது. போடு, நான் இப்படி ஒரு ஒர்க் அவுட் பார்த்தேனே, இது மொத்தமா சொல்லலாம் இல்லை, நான் சொல்லலானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, மற்றவங்க எனக்கு கண்டுபிடிச்சிருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே இது அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தமாக அதோட அவுட்புட்டாக இருக்குது. கரெக்டாக இப்போ எனக்கு ஒரு அவுட்புட் வேணும். ஆமாம், அது ஒன்று சொல்லிருச்சு, அது நல்லா இருக்கு, நான் நல்லா இல்லைன்னு சொல்லல, ஆனால் அது அப்படியே எனக்கு வேணாம், எனக்கு வேற வேணும். புது டேப் போனேன், ஏன்னா இது வந்து லைக் நீங்கள் புது டேப் போகும்போது பழசமா அதுலேருந்து கொஞ்சத்தை தான் எடுத்துக்குதே தவிர மொத்தமாக எடுத்துக்க மாட்டேங்க. இதில் பேசினா இதையே வச்சு பேசிக்கிட்டே. ஸோ புது டேப் போயிட்டு
இதுல மொத்தமா கலெக்ட் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, ஆமா அதை வச்சு நான் வேற ஒரு இன்ஃபர்மேஷனா அதை டைப் பண்றேன். லைக் இதுல கொடுத்த எல்லா லாஸ்டா எந்த டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் அதுக்கு புரியுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆமா அந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிட்டேன். இதுல போய் இந்த மாதிரி ஒரு ஆளும் இந்த மாதிரி ஒரு ஆளும் பேசுறாங்க, இதுக்கு நான் இந்த மாதிரிலாம் லைட் பண்ணணும், இந்த இடத்துல இப்படி ஒரு லைட் வைக்கிறேன், இந்த இடத்துல இப்படி ஒரு லைட் வைக்கிறேன், இந்த இடத்துல இப்படி ஒரு லைட் வைக்கிறேன். அது கொடுத்த இன்புட்ல இருந்து எனக்கு வேண்டிய சேஞ்சஸ்லாம் நான் அதுல பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் லைட் வச்சுட்டேன். ஆனா எனக்கு இந்த ஒரு லைட் எக்ஸ்ட்ரா இருக்கு, இந்த லைட்டை எங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டா டப்பால போட்டு ஏன் கஷ்டப்படுறாங்க, நம்ம அதானே பண்ணியிருப்போம். அது எங்க வைக்கலாம்னு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சொன்னேன், இந்த இடத்துல வச்சின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு என்னன்னா இன்னும் நாளைக்கு வந்து அந்த லொக்கேஷன் ஃபோட்டோ, அந்த ஆளோட ஃபோட்டோ, நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கலர்லேருந்து லொக்கேஷனுக்கு என்ன பெயிண்ட் அடிக்கலாம் வரைக்கும் அது கூட என்னால் டிஸ்கஸ் பண்ண முடியுது. டெக்னிக்கலாக எல்லா ஃபீல்ட்லேயும் நாலேஜ் இருக்க ஒரு ஆள் வேணும்ல. ஆமாம், அவன் எல்லா ஃபீல்டும் தெரிஞ்ச இந்த ஆளிநாள் அழகுராஜா அப்படின்னு குரூப்ல ஒரு ஆள் ஆளிநாள் அழகுராஜாவா இருக்கணும்ல, அந்த ஆளிநாள் அழகுராஜாவா ChatGPT. இதுக்கு வந்து இப்போ நான் சரி இந்த லைட் பண்ணிட்டேன், ஆனால் இந்த லைட் எனக்கு ஃப்ளிகர் ஆகுமான்னு, கேமராவில் ஃப்ளிகர் ஆகுமான்னு செக் பண்ணி சொல்லுது. அதெல்லாம் பண்ணுதுங்கும் போது எனக்கு வந்து லைக் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு 4 பேர் கூட உட்காந்துட்டு இருக்கோம், பேசுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா உட்காந்து இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்மளே இதை பண்ணுற முடியும். 1 ஹவரில் அந்த விஷயம் வந்து 1 ஹவரில் வந்துடும் ஒரு. ஆனால் அதில் 4 பேரோட அவுட்புட் இருக்கும். ஆனால் இதில் போடும்போது எனக்கு ஒரு 400 பேரோட அவுட்புட் அதில் இருக்க மாதிரி. இது வந்து ஒரு ஆளோட பின் பாயிண்ட் அவுட்புட் இல்லை, 2-3 மாதம் இதே எல்லாத்தையும் கேட்டு கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் முடிவுக்கு வர்றதா இவன் 5 நிமிஷத்துல ஒன்று சொல்கிற மாதிரி ஆயிடுது. நான் வந்து லைக் ஒரு குரூப் ஃபோரம்ல இந்த கொஸ்டினை போட்டு ஆன்சர் எல்லாரும் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ற டைம், இதெல்லாம் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிருக்காங்க பாருன்னு ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு வந்து சொல்றது இருக்குல்ல, அத ChatGPT பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. லைக் பர்சனலா ChatGPTக்கு சொல்றானா, ஸோ உனக்கு ப்ராம்ப்ட் பண்ண தெரிஞ்சா நீ அதை ப்ராம்ப்ட் பண்ண தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுகிட்ட வந்து நீங்க எனக்கு தெரிஞ்ச எனக்கு ப்ராம்ப்ட் பண்ண தெரியுமானா இங்கிலீஷ் கேவலமாக இருக்கும். ஏன் இங்கிலீஷே அது புரிஞ்சுக்குதுன்னா, உங்களுக்கு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் தெரியும்னாவே அது வந்து நல்லாவே புரிஞ்சுக்கும். நானே அதுகிட்ட இருந்து இவ்வளோ எடுக்க முடியும்னா இன்னும் நல்லா தெரிஞ்சவங்க இன்னும் நல்லாவே எடுக்க முடியும். லைக் ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் கொடுக்குறீங்க, லைக் இன்புட்னா நீங்கள் அதுக்கு டேட்டா ஃபீட் பண்ணணும்னு சொல்ல நேரோ பண்ண அது தெளிவான ஆன்சர் கொடுக்குது. எனக்கு என்ன வேணும் நீங்கள் சொல்லிட்டே போகணும். முதல் கேள்விக்கே அது லைட் சொல்லிருச்சு, நான் அந்த லைட்டை பண்ணியிருந்தேன்னா ஒஸ்ட்டாக கேவலமாக இருந்திருக்கும். ஸோ அது ஜென்ரலாக கேட்டால் அது வந்து ஜென்ரலாக தான் பதில் சொல்லுது. ஆமாம், நீ வந்து இல்லை எனக்கு அவ்வளோலாம் வேணாம், நான் வந்து வேற ஒரு ஆள், நான் வந்து பயங்கர ட்ரிக்கான வக்கீல் நினைப்பேன் வரம்பாருன்னு சொல்லி கேட்கும்போது ஓகே உஷாராக இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளை அப்போ தான் மதிக்க. அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறதும் நல்லா தானே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் அந்த ஆன்சர் எல்லாருக்கும் வர்ற ஆன்சர், நீங்கள் கேட்டாலும் அதான் பதில் வரும், நான் கேட்டாலும் அதான் பதில். அந்த ஆளுங்களுக்கு பதில் சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்ல வேணாம், நீ சும்மா தான் தேடுற, உனக்கு இது போதும் அப்படின்னு ஆயிடுத்து போல. இல்லை இவன் ஏதோ நல்லா வித்தியாசமாக கேட்குறானே வேற மாதிரி உருட்டு. அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நேரோ பண்ணுறீங்களோ சரி. அது வந்து ஏன்னா இப்போ எப்படி நான் திடீர்னு ரோட்டில் போகிற ஒருத்தனை கூப்பிட்டு அவர் வந்து லைட் மேனாகவே இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லைட் பண்ணுற ஒருத்தர் போகிறாரு, திடீர்னு அவரை கூப்பிட்டு இந்த சீனுக்கு எப்படி லைட் பண்ணலான்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவாரோ அதுதான் ChatGPT பண்ணுது. ஓப்பன் வெறும் 2 பேர் உட்காடுறாங்க, 2 பேர் பேசிக்கிறாங்க, இதுக்கு ஒரு லைட் பண்ணு அப்படின்னு ஒரு ரேண்டம் ஒரு லைட் ஆளை கூப்பிட்டு எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லாம நீங்க சொன்னா என்ன பதில் வருமோ அதுதான் வருது. அவர்கிட்ட இதுதான் கதை, இந்த ஸ்கிரிப்ட், இதை படி, இவர் வந்து இந்த செட்டப் போட்டிருக்காரு, பின்னாடி இப்படி இருக்கு. ஏன்னா இப்ப அவர் கண்ணு இல்ல, கிட்டத்தட்ட ChatGPT கண்ணு இல்ல, அதனால பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க போன்ல ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி தான். நீங்க வந்து வெறும்னா எனக்கு வந்து ஒரு நல்ல லென்ஸ் சொல்லு அப்படின்னா ஒரு 50mm 1.8ன்னு சொல்லி எடுத்துட்டு நான் இது பண்றதுக்கு ஒரு நல்ல லென்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக அவருக்கு சொல்கிறீங்களோ அவன் லைக் ஜென்ரலாக இப்போ ஒரு ஆள்கிட்ட கேட்குறேன்னா நான் வந்து 4 பேர்கிட்டையாவது கேட்கணும்னு யோசிப்போம்ல நம்ம. லைக் இவர் ஒன்று சொல்லுவார், இவர் ஒன்று சொல்லுவார்னு. இப்போ நான் வந்து 5வது ஆளாக ChatGPT வச்சுக்கிறேன். லைக் எனக்கு தெரிஞ்ச 4 பேர்ட்டேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஆனால் எனக்கு தெரியாத ஒரு 400 பேர்ட்டேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஓகே, நம்ம சர்க்கிள் தாண்டியும் வர ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி. இங்க வந்து எப்படி சொல்றது, லைக் அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி அது வருதுங்கிறதுக்காக மிச்சம் எல்லாத்தையும் நிறுத்திடக்கூடாது. அது வந்து கம்பேர் பண்ண நமக்கு ChatGPT ஒரு ஆப்ஷன் பி நம்மள இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றதுக்கு வேணும். நமக்கு வந்து லைக் இப்போ நான் இந்த லைட்டிங்லாம் பேசி முடிச்சிட்டேனே, பாபு இப்படி சொன்னா, ரமேஷ் இப்படி சொன்னா, குமார் இப்படி சொன்னா, நீ என்ன சொல்ற,
என்னடா நீயும் கரெக்டாக சொல்ற நீ சொல்லு. ஆனா பாபு பேச்ச கேட்காத. ரமேஷ் கரெக்டா சொன்னா. அது என்னன்னா பாபு சொல்றது கரெக்ட் தான், ஆனா ரமேஷ் சொல்றதுல ஒரு பாயிண்ட் நம்ம வந்து நார்மல் வேர்ல்டர் கேட்க மாட்டோம். ரமேஷ் நமக்கு ஆகாது, அவன் எப்படி தப்பா தான் சொல்லுவாம்மா. நல்ல நல்ல பாயிண்ட்லாம் எடுத்துக்குது. நைஸ். ஸோ அதே மாதிரி நான் வந்து சரி இதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி சும்மா ட்ரை பண்ணேன். எனக்கு ஃப்ரீல 3 இமேஜ் நம்ம தான் ஜென்ரேட் பண்ணுது. இமேஜ் கிடச்சிருச்சு. நான் யோசிச்சு அது எப்படி சொல்லுதோ நான் என்ன மாதிரி சீன் பிளான் பண்ணி அதே மாதிரி வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஆனால் எனக்கு நான் அதுக்கு மேலே சரி ஓகே இது ஓகே, ஆனால் இது ரியல் லைஃப்பில் நான் எப்படி இருக்கும், அது வந்து ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரி ஒரு கிளிப்பார்ட் இமேஜில் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இதே மாதிரி என்ன படத்துலலாம் வந்திருக்கு சீன் அப்படின்னா அது வந்து எந்த படத்தில் வந்திருக்கு எந்த சீரீஸில் வந்திருக்கு அப்படின்னு வருஷத்தோட ஃபஸ்ட்டு பேர் வந்துச்சு. சரி இப்போ நான் வந்து இந்த படத்தில் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்தா தானே சீன் கிடைக்கும், அந்த சீனை மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னா எனக்கு யூடியூப் லிங்காக கொடுக்குது. அப்படி கிளிக் பண்ணேன்னா அந்த சீன் எனக்கு யூடியூப்ல ஓடுது. நான் பார்த்துட்டு ஓ இதுதான் அந்த சீனா, இதை பார்த்து தான் நீ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு எனக்கு அப்போதான் என்ன புரிஞ்சுன்னா இது நம்ம வந்து இப்போ அது ஏஐ இப்போ அந்த லைட்டிங் ஏஐ பண்ணிச்சா நான் பண்ணேன்னா நீ தான் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா இப்போ நீங்க டைரக்ட் பண்றீங்க, நான் வந்து ஒரு லைட் பண்றேன், இல்ல நான் இந்த கேமரா வச்சிருக்கேன்னா இங்க வச்சிருக்கிறதுல என்னோட அறிவு மட்டும் இல்லை. எனக்கு ஒரு 4 பேர் சொல்லியிருப்பாங்க இல்லை நீ ட்ரைபாட் வைக்கும் போது ட்ரைபாடோட பொசிஷன் ஃப்ரண்ட்ல இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் கேமரா விழுகாமல் இருக்கும் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட எப்பயோ சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் ChatGPT நான் பார்க்குறேன். சரி இப்போ நான் இல்லை, நான் அந்த ப்ரொடியூசரு நான் பார்க்குறேன் இங்கேருந்து பார்த்துருக்கேன். சரி இப்போலாம் டைப் பண்ணால் வருதா சொல்லிட்டு நீ உன்னை வீட்டுக்கு அமிச்சிட்டு உட்காந்துட்டு நாளைக்கு ஒரு சீன் இருக்குது, இது மாதிரி ஒரு சீன் இருக்குது அடிச்சு கொடு நான் கொட்டி கேட்டுட்டேன்னா அன்றைக்கி உன் வேலையை நான் எடுத்துகிட்டு கேமராமேன் நீங்கள் இப்போ ஆள்கிட்ட போயிட்டீங்க பாரு. இப்போ யார்கிட்ட போவேன் இல்லை ப்ரொடியூசர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது என்னன்னா இப்போ நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக தான் அந்த செட்டுக்கு போனேன். ஒரு 2 இதில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக தான் அந்த செட்டில் வேலை பார்த்தேன். 3ஆவது இதில் நானே கேட்டேன் நான் லைட் பண்ணவா அப்படின்னு கேட்டு நான் லைட் பண்ணுறேன். இப்போ அதே தான் அந்த ப்ரொடியூசரும் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். 2 வாட்டி நான் எப்படி லைட் பண்ணுறேங்கிறத பார்க்குறாரு, 2 வாட்டி நான் லைட் எப்படி ஏஐட்ட பேசுகிறேன்னு பார்க்குறாரு, அவர் ட்ரை பண்ணுறாரு. சரி அவன் நல்லா வந்துருச்சுன்னா உனக்கே வேலைலாம் போயிருச்சுன்னா அது எப்படின்னு இப்போ கேமராமேன் 3 அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க, அவங்க வேலை கற்றுக்க தானே வராங்க, அவங்க அடுத்து கேமராமேன் நேரத்துக்கு தானே வராங்க. அவர் வந்து இவரை ரீப்ளேஸ் பண்ணிடுவாருன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இன்னொரு ஆள் புதுசாக வர்றது ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைல்ல, அந்த செட்டுக்கு வேணா ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். இப்போது நீங்களும் நானும் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், நீங்கள் வந்து என் கூட கம்ஃபர்ட் ஆயிடுச்சு யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கு. இப்போ இன்னொரு பையன் வரான், இப்போ நான் கிளம்பிட்டேன்னால தானே அவன் ரீப்ளேஸ் பண்ணுவான், இல்லை நான் நல்லா பண்ணலன்னா ரீப்ளேஸ் பண்ணுவான். என்னை விட அவன் நல்லா பண்ணுறான்னா அவன் இன்னும் பெட்டர் கிரியேட்டர் தானே அர்த்தம். அப்புறம் அவன் தானே வேணுமா அவனை வேணாம் வேணே அவன் பெட்டர் அதானே. நானும் ஏஐ வச்சு தான் பண்ணுறேன், நானும் ஏஐ வச்சு தான் பண்ணுறேன், நீங்களும் ஏஐ வச்சு தான் பண்ணுறீங்க. நீங்கள் ஏஐ வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் தானே பெட்டர் ஆர்டிஸ்ட்னா. ஒருத்தர் இப்போ நான் காசு வச்சிருக்கிறேன்னா உன்கிட்ட வந்து தம்பி அந்த ஏஐவை இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கி இன்னும் சூப்பராக பண்ணுப்பா தான் சொல்ல வேணே தவிர ஒன்று அனுப்ப மாட்டேன். கரெக்டாக? ஏன்னா எனக்கு நீ இருந்தால் தான் எனக்கு அங்கேருந்து வேலை வாங்க தெரியும், எனக்கு தேவையில்லாத ஏழ்ற நானே பண்ணுறேங்கிறது. இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு கேமரா தெரிஞ்சிச்சுனாவும் ஒரு டேரக்டர் அவ்வளோ சீக்கிரத்தில் கேமராமேன் டேரக்ஷனும் பண்ணி கேமராமேனும் பண்ணுறேன்னு ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம ஊர்லேயே வந்து லைக் எத்தனையோ கேமராமேன் படம் எடுக்க வரும்போது இன்னொரு கேமராமேன் வச்சு தான் படம் எடுப்பாங்களே தவிர அவங்களே பண்ண மாட்டாங்க. 2 ப்ரெஷருங்கிறது வேணாம்னு யோசிப்பாங்க சில பேர். ஸோ அது நீங்கள் 2 ப்ரெஷரும் எடுத்துக்கிட்டு 2ஐயும் பண்ணுறேன்னா நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் தான் அது. லைக் அது வந்து நீங்கள் ஏஐ அவரை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு யோசிக்கக்கூடாது. நான் வந்து ஏஐ மூலியமாகவும் அவர் மூலியமாகவும் அதை கற்றுக்கிட்டு கிராஃப்ட்டை தெரிஞ்சுக்கிட்டேன், நானும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு தானே பார்க்கணும் நீங்கள். ஸோ ஏஐ ஒரு ஆர்டிஸ்ட் தான் இவால்வ் ஆகல தவிர ஆர்டிஸ்ட் காண போக மாட்டாங்க. கரெக்டாக? அவரை நீங்கள் ஏஐ ஆர்டிஸ்ட்னு மட்டும் சொல்ல முடியாதுன்னு, அவர் நீங்கள் போடுற எல்லா இன்புட்டும் போட்டால் தான் ஏஐ உங்களுக்கு அந்த பதில் சொல்ல போகுது. சரி இப்போ ஒரு டைமில் எவன் முக்கியமான ஆள்கிட்ட போய் ஐடியாஸ் தேடுறானோ, எவன் லைப்ரரியெல்லாம் போய் அலைஞ்சி ஒரு நாலேஜை கற்றுக்குறானோ, எவன் வேர்ல்டெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து இந்த ஷார்ட்டை அந்த கேமராமேன் எப்படி வச்சாரு அவன் ஏதோ ஒன்று யோசிச்சிருக்காயான்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும்? கொஞ்சம் நாள் யார் வேணா எடுத்துக்கலான்னு இருக்குல்ல. கஷ்டப்படுறவங்க லேட்டாக வேணா வர வாய்ப்பு இருக்கு தவிர வராமலே இருக்க போகிறதுக்குலாம் வாய்ப்பு. ஆமாம். இப்போ வந்து இப்போ அவர் இன்னும் சூப்பராக பண்ணுவார். அப்படி அலையிறவருக்கு இந்த ChatGPT கிடைச்சா இன்னும் நிறைய பண்ணுவார் உன்னை விட. ஆமாண்ணே.
இப்போ நீங்க கேட்கறது கரெக்ட். ஒரு பிசி ஸ்ரீராம் இப்போ ChatGPT எடுத்தாருன்னா உன்னோட வேற ஏதாவது ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ரொம்ப பேசிக்கா கேட்டுட்டு இருக்கேன் ChatGPT பொறுத்தளவு. அவர் ஸ்டார்டிங் லைனே சூப்பரா கேட்பாரு. எனக்கு இந்த இப்போ எனக்கு அவுட் வந்துச்சுல்ல, அது அந்த பதில் வர்ற அளவுக்கு முதல் கேள்வி இருந்துச்சுன்னா நல்ல பாயிண்ட். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சரி ஓகே. ஸோ அவர் தான் இவால்வ் ஆகிற தவிர ஏஐ வந்து அவரை இல்லைண்ணே. இப்போ இது நான் தனியா உட்காந்து நான் மட்டும் உட்காந்து போட்ட ஒரு இன்புட்டு. இப்போ நம்ம 4 பேர் சீன் உட்காந்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொல்ல இல்லை அப்படியா அது பண்ணால் ரொம்ப சாதாரணமாக இருக்குமே ஜி, ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன்று புதுசாக நான் ட்ரை பண்ணவும் யோசிப்பேன். நான் யோசிக்கிறது கரெக்டாக இருக்கான்னு ChatGPT போட்டு பார்ப்பேன். அது இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு சொல்லும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 100% எல்லாமே 0 to 100ல நம்மளே அவுட் அண்ட் அவுட்டாக புதுசாக கிரியேட் பண்ணி ஒன்று பண்ணலாம். ரொம்ப கஷ்டம். வந்ததோட இன்னொரு அப்படி பண்ணுறீங்க அந்த அளவு பண்ணுவேன்னா உங்களுக்கு ChatGPT தேவையே இல்லை. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாவோ கிரியேட்டராகவோ இருக்காங்கன்னா ChatGPT மாதிரி ஒரு டியூவில் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க நிஜமாலே பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம கற்றுக்குறோம், நம்ம வந்து லைக் அதை பண்ணி பார்க்குறோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒன்று எவால்வ் பண்ணி நம்ம ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு டூல் இருக்குது. அவ்வளோதான். ஸோ உதவி தான் செய்யும், அழிக்காது. ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு புக்கு எழுதுறீங்க, இந்த கதை நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு நரேஷன் போகுது. நீங்கள் வந்து லைக் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு இந்த ரைட்டர்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்களே, அந்த பிளாக்குக்கு அது கரெக்டான இடம்னு நினைக்கிறேன். லைக் ஏதாவது வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதுக்கான நானே கேட்டிருக்கேன். நான் ஒரு கதையை எழுதி அதை டைப் படித்து அந்த கதையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்கேன். ப்ராப்ளத்தானே சொல்லுது. 4-5 கேள்வி கேட்டால் நீ தான் பிரச்சனை கிளம்பிடு அப்படின்ட்டு. இல்லைண்ணே. இப்போ ஒரு கதை அது ஒரு கதை ஒரு 5 லைன் எழுதிட்டீங்க, அதுக்கு அடுத்த 5 லைன் அது சொல்லுதுன்னு வைங்களேன். அது உங்களுக்கு லைக் என்ன இருந்தாலும் அது இன்னொரு ஆள் எழுதுனது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை நீங்கள் நேரோ டவுன் பண்ணிட்டே போகிறீங்களே, இது பண்ணுறானா, இது பண்ணுறது நல்லா இருக்கு, இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் இது பண்ணணும், இதுக்கப்புறம் சொன்ன மாதிரி அது எவ்வளோ ஆப்ஷன் சொல்லலாம். நான் தான் என் மைண்டில் என்ன ஓடுதோ அது வர்ற வரைக்கும் கேட்டுட்டு இருப்பீங்க. நைஸ். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதுகிட்டருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்கிறது இருக்குல்ல, அதுதான் மேட்ரு. கரெக்டு. இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்மளோட டேட்டா பேஸ் எப்படி உள்ளே வரணும்னு தான் நம்ம யோசிக்கணும். தவிர நம்ம டேட்டா பேஸ் உள்ளே இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது தவறு. ஆமாம். இப்போ MKBHD அந்த சொரா வீடியோவில் வந்து வீடியோ அவுட்புட்டில் வந்து அவரோட அந்த டெக் வீடியோ அப்படின்னு போட்டோன்னே ரேண்டமாக ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகுது. அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பூச்செடி இருக்குது, லைக் ஏதோ ஒரு பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டை அவர் காலிலேருந்து எடுக்கிறாரு. அவர் ஜென்ரலாக அவர் வீடியோவில் வைக்கிற பிளான்ட் அது. சோரா இன்புட்டில் டெக் வீடியோன்னு சொன்னோன்னா அந்த பிளான்ட்டை தூக்கி டேபிளில் வச்சிருச்சு அதுவாகவே. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த வீடியோ நல்லா தான் இருந்துச்சு, அன்லஸ் அன்டில் என்னோட ரெஃபரன்ஸ் ஒன்று அதுக்குள்ளே வர்ற வரைக்கும். இப்போ அப்போ இது என்னோட கண்டென்ட்டை எடுத்து தானே அது பண்ணுது. அப்படின்னா இப்போ நாளைக்கு ஸ்வராலேருந்து யூடியூப் பார்க்குற மாதிரி எடுத்து கொடுக்கறதுக்கு உன்னோட ஸ்டடி மெட்டீரியல் வந்து எடுக்கிறதுக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் ஒத்துவீங்க? பார்த்தீங்களா, ஓசியில் காசு வருது, ஏன் வேணாம்னு சொல்லணும். நான் பண்ண வேலை தானே. நேற்று காட்டிச்சு எனக்கு என்னோட விஜயோதரா சேனலில். உங்கள் சேனலில் ஏஐ வந்து இது படிக்கலாமா வேணாமான்னு கேட்டுச்சு. டிஸ்மிஸ் கொடுத்துட்டேன். ஓடிவிடு அதெல்லாம் படிக்காதன்ட்டேன். ஸோ இல்லை, அது என்னன்னா நாளைக்கு ஏஐனா ஏஏ பண்ண போகிறது இல்லை. லைக் அதான் நான் தான் சொல்கிறேன்ல, நீங்கள் வந்து இப்போது ஒரு டெக் சேனல் ஓப்பன் பண்ணோன்னா MKBHD பார்த்து ஒருத்தன் ஓப்பன் பண்ணுறவன் அவனே அந்த பூச்செடி வாங்கிட்டு வந்து முதல்ல வச்சு தான் பேச ஆரம்பிப்பான். கரெக்டாக? அது பேசிக்காக ஒருத்தன் பண்ணுறது. நீங்கள் அதுக்கப்புறம் அதை எவ்வளோ நேரோ டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூனிக்காகவும் உங்கள்தான் மாறுது. நீங்கள் பேசிக்காக இருக்கிறத பார்த்துக்கும்போது ஆமாம் அது பேசிக்காக தான் இருக்கும். உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். ஒருத்தன் வந்து வெறும் பென்சில் இப்போ தான் எடுத்து வரைஞ்சிருக்கான், அவனுக்கு வந்து வேற எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, அவன்கிட்ட அதை வரையணுங்கிறது தவிர அதுக்கு மேலே அவனுக்கு அந்த ஆர்ட் மேலே அவனுக்கு வேற எந்த இன்வால்வ்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறது அந்த ஆர்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உனக்கு எவ்வளவு டேலண்ட் இருக்கோ அதை பொறுத்தான் ChatGPT உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமாம், எல்லாருக்கும் எடுத்து ஓசியில் ஃபுல்லாக கொடுத்துடாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதை கேள்வி கேட்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அது என்கிட்ட எல்லாம் இருக்குது அறிவாளி. நீ எவ்வளோ நோன்றி அதை பொறுத்தான் என் பதில். ரைட். ஸோ இப்போது இது இவ்வளவு பாயிண்ட்டு பேசியும் ஒரு பயம் வரல. கரெக்டாக? ஆமாண்ணா. எனக்கு பயம்னா எனக்கு இது வந்து ஒரு பெட்டர் டூலாகவும் ஒரு நல்ல டூலாகவும் தான் தோணுது. இது பார்த்து பேனிக் ஆக வேண்டிய தேவை இருக்காதுங்கிற. இதை பார்த்து யார் தெரியுமாண்ணே பேனிக்காவா? இது என்னன்னே புரியாதவங்க தான்.
இது என்னன்னே புரியாதவங்க, லைக் இதுக்குள்ள வர வேணாம்னு யோசிக்கிறவங்க, இதை தப்புன்னு தூரத்துல இருந்தே பாக்குறவங்க, அவங்களுக்கு தான் வந்து இது பயமாவும் தப்பாவும் தெரியும். நீங்க வந்து லைக் ஃபிலிம்ல இருந்து டிஜிட்டல் மாறும்போது டிஜிட்டல் நல்லா இல்லைன்னு சொன்னவங்க தான் டிஜிட்டல் நல்லா இல்லை. இன்னைக்கு எல்லாருமே டிஜிட்டல் தான் நார்மல் ஆயிடுச்சு. இப்போ மிரர்லெஸ் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ண டைமில் நான் வந்து சோனி கேமரா நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். கெனான் சூப்பராக இருக்குது, எப்படி லைக் இது அதனால் வியூ ஃபைண்டரில் அப்படியே அவுட்புட்டே தெரிஞ்சதுன்னா அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது நார்மலான நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். லைக் வியூ ஃபைண்டர்லாம் நான் செட்டிங் வைக்கிறது அப்புறம் ஃபோட்டோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கறது தானே எனக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் யோசிச்சிருந்தேன். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குது, டைம் குறைக்குது. நீங்கள் இன்னும் லைக் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் இன்னும் நிறைய புதுசாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கிற இடத்துல நீ வந்து 2 யோசிச்சு ஒரு அவுட் எடுத்துகிட்டு வர இடத்துல நீ 1 யோசி போதும் அப்படின்னு சொன்னால் இன்னொன்று நீங்கள் புதுசாக வேற ஒன்று யோசிக்க சான்ஸ் அதிகமாகுது. அப்போ நீங்கள் சோம்பேறியாகி சும்மா உட்காடுறீங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. நைஸ். ஆர்ட்டு, ரைட்டிங்கு, காமிக்ஸு, இப்போ வீடியோ க்ரியேஷனு, ஆடியோ, மியூசிக்கு. இப்போ பாக்கோட எல்லா சீடியும் வந்து பார்த்துருச்சுன்னா பாக் ஸ்டைலு எனக்கு ஒரு பாட்டு வாசினா பாக் மாதிரி வாசிக்குது. அப்போ கூட மியூசிக்னு சொல்லலை, பாக்குன்னு தான் சொல்கிறாங்க. பாக்கோடதை எடுத்து அது வாசிக்குதுங்கிறது தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ மனுஷங்க மேலே இப்போ ஒரு மியூசிக் டைரக்டர் போகிறீங்க, பாக் மாதிரி எனக்கு ஒரு மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பாக்கை அப்படியே வாசித்து கொடுத்தா அது வந்து பேசிக் அவுட்புட்டு. அது வந்து உங்களுக்கு என்ன தேவை இந்த ஒரு இதில் கமல் சொல்லியிருப்பார்ல, ராஜாட்ட போய் இந்த மாதிரி பாட்டு வேணும்னா அதே மாதிரி ஒரு பாட்டு தர மாட்டாரு, அவர் மாதிரி ஒன்று இருக்கும், அவர் ஸ்டைலில் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதானே நீங்கள் அதை உங்கள் ஸ்டைலுக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் அது கூட பேசி ஆகணும். இன்னைக்கு அது பேசுகிற டூலாக இருக்குது, நாளைக்கு என்ன டூலாக இருக்குன்னு தெரியல. அவ்வளோதான். நாளைக்கு இந்த கேமராக்குள்ளேயே வந்து என் பக்கத்தில் நீங்கள் எங்கேயோ உட்காந்துருந்து இங்கே உட்காந்து பேசுகிற மாதிரி லைவில் போட முடியுங்கிற மாதிரி வந்துருச்சுல்ல. ஆமாம். இப்போ யூடியூப்பில் ஆடியோ வந்து டப்பிங் அது வந்திருக்கு 2-3 மெயின் சேனலில். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் பண்ணிடுது, கிளிக் பண்ணி வேறு வாய்ஸில் கேட்குது. எனக்கு பார்த்துட்டு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போ இன்னொன்று யோசிச்சா இந்த மாதிரி சேனல் அவங்கவுங்க லாங்குவேஜில் போகிற சேனல்காரங்களாம் காணா போயிடுவாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. இல்லைண்ணே, பெட்டராக பண்ணும்போது ஆனால் அந்த சேனல் அந்த ஊருக்காரன் பேசுகிறத பார்க்குற ஃபேன்ஸ் என்றைக்குமே இருப்பாங்க. அதுதானே. இப்போது லைக் நான் பெட்டரை தேடி வர்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் லாங்குவேஜ் பார்க்க மாட்டேன் ஒரு டைத்துக்கு மேலே. இவர் சொன்ன மாதிரி தான் சப்டைட்டில்ங்கிற ஒரு இது வந்துருச்சு பார்த்துட்டிங்கன்னா நல்ல படம் எங்கே வேணால் போய் நீ அங்கே போய் டப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து எனக்கு லாங்குவேஜே தெரியாது, நான் MKBHD வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோலாம் தெரியாது, ஆனால் MKBHD என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு புரியுது. அவ்வளோதான் எனக்கு தேவைங்க. அது MKBHD தமிழில் ஆட்டோ டப்பிங் ஒரு சில சைனீஸ் கேமரா வீடியோ சேனல் ஒன்று இருக்குது, வந்து ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமோ. அவரோட விஷுவல்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சில வீடியோவில் தான் அதில் சப்டைட்டிலே இருக்கும், ஆனால் நான் எல்லா வீடியோவும் பார்த்துருக்கேன். அவர் ஏதோ ஒன்று சொல்கிறது வரைக்கும் சொல்லி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு விஷுவல் வருதுல்ல, அப்போ அவர் கீழே நம்பர்லாம் போடுறாங்களே, அதை வச்சு என்ன சொல்ல வர்றாருங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ அது நல்லா பண்ணால் அவருக்கே தெரியுது அது நல்லா பண்ணுறாங்கன்னு போகுதுன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவு சப்டைட்டில் போட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. லைக் நீங்கள் லாங்குவேஜை தாண்டி போகிறதுங்கிற ஒரு டைம் இருக்குல்ல, அது நீங்கள் டேக்கிள் பண்ணுறது ரொம்ப ஈஸியில் இருக்கும்போது. அப்போ லாஸ்ட் கீழே சொல்லு, அதான் MKBHD டப்பிங்கில் அவன் தமிழில் பேசினா மெட்டாமிக்கி வியூஸ் குறையாதா? எப்படியும் மெட்டாமிக்கி வியூ குறைஞ்சுதானே இருக்க முடியாது, வச்சு விடுவேன். அது வந்து குறையாது, அதையும் பார்ப்பாங்க. நம்மள்ட்ட பார்க்குற ஆடியன்ஸ் வேறண்ணே, அந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குற ஆடியன்ஸ் வேற. அந்த மாதிரி சேனல்ஸ்க்கு வேணால் குறையுமே தவிர நம்ம மாதிரி சேனல் சான்ஸ் இருக்குது, சான்ஸ் நிறைய இருக்கு. அதான் அவரே தமிழ்லேயே பேசுகிறாரு, நம்ம எதுக்கு மற்றவங்க இவங்க பேசுகிறத கேட்கணும்? இல்லைண்ணே, எனக்கு தெரிஞ்சு கன்சியூம் லைக் இல்லை, அவங்க வந்து என் ஊருக்கார தமிழில் பேசுகிறத நான் பார்க்கணும். இல்லைண்ணே, இப்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸு தமிழில் டப் பண்ணி வருது, அதனால நாளைக்கு விஜய் படம் பார்க்கலன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, அந்த மாதிரி தான் நம்ம இது வந்து என்றைக்குமே இருக்கும். என்ன இருந்தாலும் தமிழில் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊருக்கு என்ன சொல்கிறாங்க பார்க்குறதா உண்டு. நைஸ். ஸோ டப்பிங் படம் வந்தால் நம்ம ஊர் படம் காலியாக. ஆமாம், நைஸ். டப்பிங் படம் நல்லாவே கூட வரலாம், எவ்வளோ நல்ல படங்கள் கூட வரலாம். ஆனால் நம்ம ஊர் படம்னு வரும்போது பார்த்துடுறாங்கல்ல. ஏன்னா கொரியன் சீரீஸே பார்த்தாலும் தமிழ் படம் ஒன்று வருதுன்னா உட்காந்து பார்த்துடுறாங்க. அந்த மாதிரி தான். நைஸ்.
நைஸ். ஸோ ஏஐ வெர்சஸ் ஆர்ட். ஸோ ஏஐ வந்து ஆர்ட்டை அழிக்காது, ஆர்ட்டை இன்னும் மேம்படுத்தும். அது ஆர்டிஸ்ட் மேம்படுத்துமான்னு தெரியல, ஆர்டிஸ்ட்டை மேம்படுத்தும், அதான் முக்கியம். ஆர்டிஸ்ட் மேம்படுத்தினா ஆர்ட் ஆட்டோமேட்டிக்காக மேம்பாய்க்கும். நன்றி. இது மெட்டா பாட்காஸ்ட் முக்கியமான ஒரு எபிசோடு இது. ஸோ ஏஐயும் ஆர்ட்டும் பேசி முடிச்சாச்சு. அடுத்த எபிசோடு இன்னும் நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க. மெட்டா மங்கீஸ்.